சென்னை தலைமைச் செயலக கட்டடத்தில் 2வது தளத்தில் தூய்மை பணியில் ஈடுபட்டிருந்த ராமமூர்த்தி என்ற தூய்மை பணியாளர் நிலைத்தடுமாறி விழுந்ததில் பின்னந்தலையில் பலத்த காயமடைந்தார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. சென்னை தலைமைச் செயலகத்தில் 5 நாள் விடுமுறைக்கு பிறகு நாளை மீண்டும் சட்டப்பேரவை கூட உள்ளது. அதற்கான தூய்மை பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. அதன்படி 2வது தளத்திலே நடைபெற்ற தூய்மை பணியின் பொழுது ராமமூர்த்தி என்கின்ற தூய்மை பணியாளர் சற்று முன்பு நிலை தடுமாறி கீழே விழுந்தார். 2வது தளம் மாடியில் தூய்மை பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த அவர் அங்கிருந்து கீழே தரைப்பகுதியை நோக்கி கீழே வந்து விழுந்ததில் பின்னந்தலை பகுதியில் கடும் காயம் ஏற்பட்டு ரத்தமும் வழியக்கூடிய சூழ்நிலை உருவானது. தலைமைச் செயலகத்தை பொறுத்தவரை எப்பொழுதுமே ஆபத்து கால உதவிகளுக்காக 108 அவசர ஊர்தி ஒன்று தயார் நிலையில் இருக்கும். எனவே அந்த நபர் கீழே விழுந்தவுடன் அந்த தூய்மை பணியாளரை உடனடியாக அங்கிருந்த தலைமைச் செயலக காவலர்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலமாக தற்போது அனுப்பி வைத்திருக்கின்றார்கள். சென்னை ராயப்பேட்டை மருத்துவமனையில் அவருக்கான மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கின்றது. 2வது தளத்திலிருந்து நேராக கீழே வந்து விழுந்ததன் காரணமாக பின்னந்தலையிலே கடுமையான காயம் ஏற்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது அவர் அவசர சிகிச்சை பிரிவில் சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து அவருக்கான சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றன. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.